நம்மளுக்கு இப்போ 4 தக்காளி போட்டு ஒரு பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு குயிக்காக சமையல் பண்ணுறதுக்காக நான் குயிக்காக காட்டுற மாதிரி. இப்போ 4 தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடணும். பழைய சாப்பாடு புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ சாப்பாடு நம்ம இது எவ்வளோ ட்ரை ஆகுதோ நல்லா எண்ணெயில் நல்லா ட்ரை ஆகணும். அவசரமாக இப்போ எங்கள் பாப்பாலாம் சீக்கிரமாக அந்த தக்காளி ட்ரை ஆகுங்காட்டி போட்டுருவா. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. எந்த இதுக்குமே நம்ம நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா தான் நம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ என்னென்னா இந்த பழைய சாப்பாடு இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறோம். எந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறோம். இதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால முட்டையை அவாய்ட் பண்ணியாச்சு. இதில் 2 முட்டை சேர்த்துட்டிங்கன்னா தனியாக ஒரு வடச்சட்டியில் 2 முட்டையை வெறும் முட்டையை மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஸ்ப்ரே பண்ணி இதிலேயே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழைய சாப்பாடை மட்டும் இந்த மாதிரி வணக்கி சாப்பிட்ற சுவை இருக்கே, அப்படியே அந்த சுட சுட நாக்கில் சூடுபட அப்படியே சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமாக இருக்கும். அப்போ அதுக்கு இணையானது எந்த ஒரு பிரியாணி கூட கிடையாது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பழைய சாப்பாடு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்றது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், அவ்வளோதான். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், வேறு எதுவுமே கிடையாது. இப்படி வணக்கி நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட இருக்கணும். நாக்கில் சாப்பாடு வைக்கும்போது அப்படியே சுடணும் நாக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இந்த பழைய சாப்பாடை வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் அனுபவித்து பார்த்து தான் சொல்கிறேன். இவ்வளோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் சாப்பாடு நல்லா இங்கே அடியில் பிடிக்கணும் லைட்டாக. அந்த மாதிரி தண்ணி இல்லாத நல்லா சாப்பாடு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத நல்லா ஸ்ப்ரே பண்ணுவோம். அதில் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், ஆயிடுச்சு. சாப்பாடு வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க. சாப்பாடு அவ்வளோ பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா இன்னொரு நாளைக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி குயிக்காகிடும். உங்களுக்கு வேலை குயிக்காகிடும். காலையில் அவசரத்துக்கு பழைய சாப்பாடை ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டுட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது.